அன்பார்ந்த இணையதள நேயர்களே, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 21 ஜூன் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். லண்டன் மாநகரில் தமிழ் ஈழ தமிழர் பேரவை சார்பில் தமிழ் ஈழ சுதந்திர போராட்ட வீரர்கள் 1,00,000 பேர் ஒன்று கூடி தமிழ் ஈழ நாட்டில் அப்பாவிகளை முகாமுக்குள் அடைத்து மருத்துவ வசதி எதுவும் செய்யாமல் கொலை செய்து கொண்டிருக்கும் ராஜபக்சேவை கண்டித்தும் உடனடியாக ஈழ தமிழ்நாட்டிற்கு தனி சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உலகுக்கு விளக்கும் வகையில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றதாகவும் இதில் 1,00,000 பேர் கலந்து கொண்டதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுடன் மோதலில் ஈடுபட்ட சிஆர்பிஎஃப் போலீசார்கள் 11 சிஆர்பிஎஃப் போலீசார் உயிர் இழந்ததாகவும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் இளம் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வருண் காந்தி மதவெறியை தூண்டும் வகையில் பேசியதாக தேர்தலின் போது சீடிக்கள் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த சீடியை ஆராய்ச்சி செய்ததில் வருண் காந்தி பேச்சு உண்மை என்று தடவியல் சோதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக ஹைதராபாத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடைந்ததற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் 2வது நாளாக இன்று நடந்தது. இன்றைய கூட்டத்தில் மேனகா காந்தி கூறிய போது தன்னுடைய மகனை தேர்தலில் தோல்விக்கு பலியாக்க கூடாது என்று வலியுறுத்தியதாகவும், அதேபோல் நேற்று நடந்த கூட்டத்தின் போது ராஜ்நாத் சிங் தான் தோல்விக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திரு லால்கிருஷ்ண அத்வானி தான் முழு பொறுப்பு என்று யாரும் இதுவரை எதிர்த்து பேசவில்லை. அந்த வார்த்தை சொன்னார்களா என்று தெரியவில்லை என்று அரசியல் நோக்கர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள திராவிடர்களுக்கு சொந்தமான சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வருகை தரவுள்ள கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிதம்பரம் நகர் முழுவதும் கண்டன சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாகவும், இவை தமிழகத்திற்கு தர வேண்டிய காவிரி நீரை இதுவரை திறந்து விடாததால் விவசாயிகளின் சங்கம் சார்பாக தமிழர் உழவர் முன்னணி என்று குறிப்பிட்டு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாக சிதம்பரத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஈரான் நாட்டு தலைநகர் டெஹ்ரானில் தேர்தலில் முறைகேடுகள் நடந்த கூறி கடந்த வாரம் முதல் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று அங்கு உள்ள ஒரு மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், போராட்டத்தின் தொடர்பாக இதுவரை 17 பேர் உயிர் இழந்துள்ளதாக ஈரானில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நேபாள நாட்டில் மாவோயிஸ்ட் போராட்ட வீரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே நடந்த பயங்கர மோதலில் பலர் படுகாயம் அடைந்ததாக காட்மாண்டுவில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஈராக் நாட்டில் ஒரு ட்ரக் முழுவதும் வெடிகுண்டுகளை நிரப்பிக் கொண்டு வந்து நகரின் மையப்பகுதியில் வெடிக்க செய்ததில் 79 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாக ஈராக்கிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்தோனேஷியா நாட்டில் சூப்பர் சீரியஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த சைனா நேவால் தங்கப்பதக்கம் வென்றுள்ளதாக ஜகார்த்தாவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 21 ஜூன் 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இன்றும் வெயிலின் தாக்கம் ஒரு சில இடங்களில் அதிகம் இருந்ததாகவே கருதப்படுகிறது. நேற்று இருந்த மேகங்கள் மழையாக தூறி கலந்து விட்டதால்
தமிழகத்தில் மேகமூட்டம் தெரியாமல் இருக்கிறதோ என்று இந்த படத்தின் மூலம் தோன்றுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.